ஸோ சாப்டர் 4. ஸோ இந்த சாப்டர்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வந்து ASP.NET ஃபார்ம்ஸ், ஆப்ஜெக்ட்ஸ் அண்ட் ஃபைல்ஸ். ஸோ வந்து ஃபார்ம்ஸுங்கிறது மோஸ்ட்லி நம்ம எல்லாருக்குமே தெரியும். எப்படி வந்து ஒரு வெப் பேஜில் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மோ இல்லை லாகின் ஃபார்மோ கிரியேட் பண்ணுறோம் அப்படிங்கிறதான். ஸோ எப்படி கிரியேட் பண்ணிவிட்டு ஒரு இன்புட் பாக்ஸில் வந்து டேட்டா இன்புட் பண்ணி அதை சர்வருக்கு அனுப்பிச்சு எப்படி வந்து அதை ஸ்டோர் பண்ணுறோம் இல்லை வந்து அதை எப்படி டிஸ்ப்ளே பண்ணுறோம் அப்படிங்கிறதான் வந்து ASP.NET ஃபார்ம்ஸில் பார்க்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ASP.NET ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னா என்னென்னா வந்து ASP.NETல வந்து சில இன்பில்ட் ஆப்ஜெக்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த இன்பில்ட் ஆப்ஜெக்ட்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணி நம்ம ASP.NET வெப் பேஜஸையோ இல்லை வெப் அப்ளிகேஷன்ஸையோ ரொம்ப குயிக்காக ஈஸியாக டெவலப் பண்ணலாம். ஸோ அதுக்காக தான் வந்துட்டு ASP.NETல வந்து இன்பில்ட்டாக நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ASP.NET ஃபைல்ஸ். ASP.NET ஃபைல்ஸில் வந்து எப்படி ஒரு ஃபைலை இன்க்ளூட் பண்ணுறோம், அதை வந்து எப்படி ரீட் பண்ணி தென் அதை டிஸ்ப்ளே பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து நார்மல் கோர் .NETல வந்து எப்படி ஒரு ஃபைல் ஸ்ட்ரீம் யூஸ் பண்ணி இம்போர்ட் பண்ணி அதை டிஸ்ப்ளே பண்ணுமோ, ஸோ அதே மாதிரி தான் இந்த ASP.NETலேயும் வந்து ஒரு ஃபைலை வந்து இம்போர்ட் பண்ணி அதுக்கான சில கோட்ஸ் அண்ட் கிளாஸஸ் யூஸ் பண்ணி அதை நம்ம டிஸ்ப்ளே பண்ண வைப்போம். ஸோ இந்த மூணுக்குமே வந்து எப்படி இதோட கோட் எழுதுறது, அதோட எப்படி ஆப்ஜெக்ட்ஸை யூஸ் பண்ணுறது, தென் ஃபைலை எப்படி ரீரைட் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ நம்ம வந்து இந்த எக்ஸாம்பிள்ஸ் வழியாக பார்க்கலாம். ஸோ நம்மளோட ASP.NET வெப்சைட்க்கு வந்தாச்சு. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து எப்படி ஒரு ஃபார்ம் க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நம்ம ப்ராஜெக்டை கிளிக் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணோம் அப்படின்னா வந்து ஆட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ இதில் வந்துட்டு நம்ம ஆட் நியூ ஐட்டம் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா ஸோ நமக்கு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். ஸோ இதில் நம்ம டேரெக்டாக வந்து வெப் ஃபார்மை இன்க்ளூட் பண்ணிக்கலாம், இல்லை வந்து ஒரு ஜஸ்ட் எம்டி பேஜ் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஒரு எம்டி பேஜ் இன்க்ளூட் பண்ணி ஸோ இதில் தான் வந்து நம்ம ஃபார்ம் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த இடத்துல வந்து form.cshtml அப்படிங்கிற ஒரு ஃபைல் நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ இதில் வந்து இந்த .cshtml வந்து நம்ம HTML கோடையும் எழுதிக்கலாம், தென் வந்து C# கோடையும் எழுதிக்கலாம். ஸோ இந்த C# கோட் எழுதுறதுக்கு முன்னாடி நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி அண்ட் கர்லி பிரேசஸ் யூஸ் பண்ணி அதுக்குள்ளே தான் இந்த C# கோடை நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம வந்து பேசிக் வெப் பேஜ் ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு ரைட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு HTML ஸ்டார்ட் பண்ணிவிட்டு HTML அண்ட் பாடி. ஸோ இதை ஸ்டார்ட் பண்ண உடனே ஸோ இந்த பாடிக்குள்ளே தான் வந்துட்டு நம்ம இப்போ ஃபார்ம்ஸ் வரப்போகுது. ஸோ ஃபார்ம்ஸ் நம்ம எப்படி டெவலப் பண்ணுவோம் அப்படின்னா வந்துட்டு ஆஸ் யூஷுவலாக வந்து ஃபார்ம் அப்படிங்கிற ஒரு டேக் இருக்குது. ஸோ ஃபார்ம் அப்படிங்கிற டேக் யூஸ் பண்ணி ஃபார்ம் ஆக்ஷன் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோம். ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம எந்த ஒரு பேஜ் ரீடாக்ட் பண்ண போகிறதில்ல அப்படிங்கிறனால ஃபார்ம் ஆக்ஷன் அப்படியே விட்டாச்சு. ஸோ ஃபார்ம் ஆக்ஷனுக்கு அடுத்து வந்துட்டு இந்த ஃபார்ம் வந்து என்ன மெத்தடில் வந்து நம்ம டேட்டாவை கொடுக்க போகிறோம். ஸோ இதில் வந்து 2 மெத்தட்ஸ் இருக்குது, கெட் அண்ட் போஸ்ட் அப்படிங்கிற 2 மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ கெட் அப்படிங்கிறது வந்துட்டு டேட்டாவை வந்துட்டு எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி டேட்டாவை பாஸ் பண்ணுறது. போஸ்ட் அப்படிங்கிறது வந்துட்டு டேட்டாவை ஹைட் பண்ணி, அதாவது வந்து வந்து டேட்டாவை வந்து வெரி செக்யூராக பாஸ் பண்ணுறதா வந்து போஸ்ட் அப்படிங்கிற மெத்தட். ஸோ இப்போ நம்ம போஸ்ட் அப்படிங்கிற மெத்தடையும் நம்ம சூஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ அந்த ஃபார்ம்ஸ் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம வந்து ஜஸ்ட் வந்து ஒரு நேம் அண்ட் இமெயில் அட்ரஸ் எப்படி வாங்கி அதை டிஸ்ப்ளே பண்ண வைக்க போகிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நேம் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணிட்டோம். ஸோ நேமுக்கு வந்துட்டு கீழே வந்து ஒரு இன்புட் ஃபீல்டு வேணும். ஸோ அந்த இன்புட் ஃபீல்டு வந்து இன்புட் அப்படிங்கிற ஒரு டேக் யூஸ் பண்ணி இன்புட் நேம் இஸ் ஈக்குவல் டு நேம் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து நேமுக்கான ஒரு இன்புட் க்ரியேட் ஆகிடும். ஸோ இதுக்கு அடுத்து வந்து நம்ம இமெயில் அப்படிங்கிற ஒரு இன்புட் க்ரியேட் பண்ணணும். ஸோ இமெயில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேம் க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ அதோட இன்புட் வந்து அதோட நேம் வந்து நம்ம இமெயில் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணிட்டோம். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம ஒரே ஒரு கேட்டகரியை வந்து நம்ம ஆட் பண்ணவே இல்லை. அதாவது வந்துட்டு இந்த இன்புட் வந்து என்ன டைப் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணணும். ஸோ இன்புட் டைப் வந்து நேம் வந்து ஆஸ் யூஷுவல் வந்து டெக்ஸ்ட். ஸோ வந்து நம்ம டெக்ஸ்ட் அப்படின்னு நம்ம கொடுத்தாச்சு. ஸோ இமெயில் வந்துட்டு டைப் வந்து இமெயில் அப்படிங்கிற ஒரு இன்பில்ட்டாக வந்து HTML ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ நம்ம இமெயில் அப்படிங்கிறது கொடுத்தாச்சு. ஸோ இப்போ இந்த வெப்பேஜ் வந்து இது வரைக்கும் ஸ்டாட்டிக்காக தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம இன்னும் ASPயோட கான்செப்ட்ஸ் வந்து எதுவுமே நம்ம யூஸ் பண்ணல. ஸோ இதை எப்படி நம்ம ASP கான்செப்ட்ஸ் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ வந்து டாப்பில் வந்துட்டு ஸோ இது இப்போ தான் வந்து நம்ம வந்து C# கோட்ஸ், அதாவது வந்து சர்வர் சைட் கோட்ஸ் வந்து நம்ம எழுத போகிறோம். ஸோ வந்துட்டு இப்போ வந்து நம்ம கண்டிஷன்ஸ் எழுதுகிறோம். அதாவது வந்துட்டு இப்போது இந்த ப்ரோக்ராம் வந்து போஸ்ட், அதாவது வந்து டேட்டா வந்து சப்மிட் ஆகிடுச்சு அப்படின்னு செக் பண்ணணும். ஸோ இதில் வந்து போஸ்ட் அப்படிங்கிற ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ போஸ்ட் அப்படின்னு என்னென்னா இந்த ஃபார்ம் வந்து போஸ்ட், அதாவது இந்த ஃபார்ம் வந்து சப்மிட் பண்ணியாச்சா அப்படிங்கிறதான் போஸ்ட். சப்போஸ் இந்த ஃபார்ம் சப்மிட் ஆகிடுச்சு அப்படின்னா வந்துட்டு ஸோ இந்த இடத்துல வந்து எப்படி இதோட அவுட்புட்ஸ் வந்து டிஸ்ப்ளே ஆகும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ வந்து இந்த இடத்துல வந்து ஸ்ட்ரிங் க்ரியேட் பண்ணுறோம். ஸோ ஸ்ட்ரிங் நேம் ஈக்குவல் டு வந்துட்டு ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம ஃபார்ம்லேருந்து எப்படி டேட்டாவை கெட் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ இந்த இடத்துல ரிக்வஸ்ட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ஸ் இருக்குது. ஸோ ரிக்வஸ்ட் அப்படின்னு நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா ஸோ இந்த ரிக்வஸ்ட்டில் வந்து என்ன பாஸ் பண்ணணும் அப்படின்னா வந்து நம்ம ஃபார்மில் என்ன நேம் கொடுத்தோமோ அதை தான் இந்த இடத்துல பாஸ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் வந்து ஸ்ட்ரிங் நேம் அப்படின்னு கொடுத்துருக்கோம்.
ஸோ ரிக்வெஸ்ட் ஆஃப் நேம். ஸோ அந்த ரிக்வெஸ்ட் ஆஃப் நேம் அப்படிங்கிறது என்னன்னா, இந்த நேமுக்கு ஒரு வேல்யூ குடுத்துருப்போம். ஸோ அதத்தான் வந்து இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ ரிக்வெஸ்ட் ஆஃப் நேம் அப்படிங்கிறதுக்குள்ள டபுள் குவாட்ஸ்க்குள்ள ரிக்வெஸ்ட் ஆஃப் நேம் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து செமிகோலன் கொடுத்து டெர்மினேட் பண்ணியாச்சு. ஸோ அகைன் வந்து நம்ம இமெயில் ஐடியும் வாங்க போகிறோம். ஸோ ஸ்ட்ரிங் இமெயில் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்து அகைன் ரிக்வெஸ்ட் ஆஃப். ஸோ இந்த இடத்துல என்ன நேம் மென்ஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இமெயில் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ அதே மாதிரி இங்கே மென்ஷன் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்துட்டு இந்த ப்ரோக்ராமில் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ண உடனே இந்த ஃபார்ம் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் இந்த டேட்டா வந்து நேராக இந்த 2 ஸ்ட்ரிங் வேரியபிள்ஸ்லையும் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ வந்து எப்படி நம்ம வந்து ஒரு டேட்டாவை கெட் பண்ணுறது, அதை வந்து ஸ்ட்ரிங் வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இது எப்படி நம்ம நெக்ஸ்ட் டிஸ்பிளே பண்ண வைக்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ டிஸ்பிளே பண்ணுறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா வந்துட்டு, ஸோ இந்த பாடி டேக்கில் வந்துட்டு யூ ஹாவ் என்டர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேக் க்ரியேட் பண்ணலாம். ஸோ H1ல் வந்துட்டு யூ ஹாவ் என்டர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரிங் க்ரியேட் பண்ணுறோம். ஸோ இந்த இடத்துல டீட்டெயில்ஸ் நம்ம வாங்க போகிறோம் அப்படிங்கிறனால ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு H3 டேக்கில் வந்துட்டு யுவர் நேம் அப்படின்னு கொடுக்குறோம். ஸோ யுவர் நேமில் வந்துட்டு ஸோ இப்போ எப்படி வந்து இந்த சர்வரில் இருக்க டேட்டாவை நம்ம ரிட்ரைவ் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். ஸோ முன்னாடி நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி அப்படிங்கிற சிம்பிள் எங்கே யூஸ் பண்ணாலும் அது சர்வர்லேருந்து வர்ற டேட்டா. ஸோ இப்போ வந்து நேம் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணணும் அப்படின்னா வந்து இது சர்வர்லேருந்து வர்ற டேட்டா. ஸோ இந்த நேம் அப்படி யூஸ் பண்ணாலும் ஸ்டில் நமக்கு இன்னும் எரர் வருது. எதனால அப்படின்னா வந்துட்டு இந்த சர்வர் டேட்டாவை வந்து இங்கேயும் நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம். ஸோ அதனால தான். ஸோ இந்த இடத்துல வந்து இந்த சர்வர் டேட்டாவை நம்ம இந்த பாடிக்கு அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னா வந்து இந்த நேம் எரர் வந்து என்க்ளோஸ் ஆகி கிளியர் ஆகிடும். ஸோ நேம் ஸோ இன்னும் வந்து டஸ் நாட் எக்ஸிஸ்ட் அப்படிங்கிற நேம் தான் வந்திருக்கு. ஸோ அது எதனால் அப்படி வருது அப்படிங்கிறது இப்போ நம்ம ரெக்கவர் பண்ணி பார்க்கலாம். வந்து நம்ம இந்த இஃப் கண்டிஷனில் இருக்கிற இந்த ஃபார்மையும் வந்துட்டு நம்ம இன்னும் டிஸ்பிளே பண்ணாமல் ஸோ இந்த இடத்துலேயே க்ளோஸ் பண்ணிட்டோம். ஸோ அகைன் வந்து இதையும் வந்து இந்த இடத்துலேயே க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து நமக்கு சிம்பிள் வந்து கரெக்டாக எரர் இல்லாமல் வரும். ஸோ இந்த கீழே இருக்கிறது வந்து நமக்கு தேவையில்லை. ஸோ அதை நம்ம வந்து இரேஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து யுவர் நேம் அப்படிங்கிறதுல வந்துட்டு நேம் அப்படின்றது கொடுத்துருக்குறோம். ஸோ அகைன் வந்துட்டு இப்போ வந்து H3யில் வந்துட்டு இன்னொன்று யுவர் இமெயில் அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். ஸோ யுவர் இமெயில் அப்படின்னு கொடுத்துட்டு அகைன் சிம்பிள் யூஸ் பண்ணி அந்த இமெயில் அப்படிங்கிற வேரியபிளை கால் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து ரெண்டுமே கால் பண்ணியாச்சு. ஸோ இப்போது வந்து ப்ரோக்ராம் ரன் பண்ணால் நமக்கு என்ன அவுட்புட்ஸ் கிடைக்குது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஸோ நமக்கு சம் எரர்ஸ் அக்கர் ஆகிருக்கு. என்னங்கிறத பார்க்கலாம். ஸோ பாடி வந்து கரெக்டாக என்க்ளோஸ், அதாவது வந்து பாடிக்கு முன்னாடி கர்லி பிரேஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு அது முடிஞ்சக்கப்புறம் க்ளோஸ் பண்ணதுனால நமக்கு இந்த எரர்ஸ் அக்கர் ஆகிருக்கு. ஸோ இதை வந்து நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்துட்டு நமக்கு இந்த எரர்ஸ் வந்து கிளியர் ஆகிடும். ஸோ இப்போ இதோட ரன் பண்ணி இது எப்படி அவுட்புட்ஸ் வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நமக்கு இந்த பேஜஸ் வந்து ரன் ஆகிடுச்சு. ஸோ form.cshtml அப்படிங்கிறது வந்திருக்கு. பட் வந்து ஸ்டில் நமக்கு வந்து எந்த ஒரு அவுட்புட்டுமே வரல. அதாவது வந்து எந்த ஃபார்மே டிஸ்பிளே ஆகலை. ஸோ எதனால் அப்படி வரல அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்துட்டு இந்த ப்ரோக்ராம் வந்து எப்படி இன்ஸ்பெக்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ரைட் கிளிக் பண்ணி நம்ம இன்ஸ்பெக்ட் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு ஸோ இந்த இடத்துல வந்து அதோட கோடிங்ஸ் எல்லாமே தெரியும். அதாவது வந்து நம்ம என்ன டேக்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறது எல்லாமே தெரியும். பட் வந்து டேக் வந்து நம்ம எதுவுமே டிஸ்பிளே ஆகலை. எதனால் அப்படின்னு பார்த்தா நமக்கு சர்வரில் இருந்தே சரியாக ரிட்ரைவ் ஆகலை. ஸோ இது எப்படி அதை ரிட்ரைவ் பண்ணி அகைன் அதை கிளியர் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல என்ன நம்ம யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து இஸ் போஸ்ட் அப்படிங்கிறது யூஸ் பண்ணிட்டோம். ஸோ எதனால் வந்து இந்த ஃபார்ம் போஸ்ட்டாக இருந்தால் மட்டும்தான் வந்து நமக்கு வந்து இந்த டேட்டா டிஸ்பிளே ஆகும். இன்க்ளூடிங் இந்த ஃபார்ம்ஸும் அப்படி தான் டிஸ்பிளே ஆகும். ஸோ அதனால தான் வந்து இதை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து ஃபார்ம் டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னா வந்து இந்த யூ ஹாவ் என்டர்ட் அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த ஃபார்முக்கு மேலே போட்டுக்கலாம். ஸோ இப்போ இந்த ஃபார்முக்கு மேலே போட்டுட்டோம் அப்படின்னா ஸோ இந்த கண்டிஷன்லேயே வந்து இது முடிஞ்சிடும். அந்த இஃப் கண்டிஷன் வந்து அந்த ஃபார்முக்கு முன்னாடியே முடிஞ்சிறதுனால இப்போ நம்ம பேஜை ரிஃப்ரெஷ் பண்ணோம் அப்படின்னா வந்து நமக்கு அந்த ஃபார்ம்ஸ் டிஸ்பிளே ஆகும். ஸோ இப்போ இது எப்படி டிஸ்பிளே ஆகுது அப்படிங்கிறத இப்போ நம்ம போய் பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தோன்னா நேம் அண்ட் இமெயில் அப்படிங்கிற 2 ஃபார்ம் வந்து நமக்கு அழகாக டிஸ்பிளே ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம நேம் அண்ட் இமெயில் அப்படிங்கிறது கொடுத்துட்டோம். பட் வந்து இன்புட் டைப் சப்மிட் பண்ணுறதுக்கான என்ன ஒரு பட்டன்ஸுமே நம்ம வைக்கல. ஸோ இதோட பட்டன்ஸ் எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஒரு பட்டன் இன்புட் டைப் அப்படின்னு கொடுத்து ஸோ இன்புட் டைப் சப்மிட் அப்படிங்கிற ஒரு டைப் இருக்குது. எதுக்காக அப்படின்னா வந்து டேட்டாவை சப்மிட் பண்ணுறதுக்காக. ஸோ இதை வந்து நார்மல் ஃபார்ம் மாதிரி காட்டணும் அப்படிங்கிறதுக்காக இந்த இடத்துல பிரேக் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணிக்கிறான். அதனால தான் வந்து நெக்ஸ்ட் இன்புட் லைன் பை லைனாக வரும். ஸோ அதுக்காக தான் நான் வந்து இந்த பிரேக் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதோட அவுட்புட்ஸ் எப்படி வருது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஸோ நம்ம பேஜ் ரிஃப்ரெஷ் பண்ணியாச்சு. ஸோ ரிஃப்ரெஷ் பண்ணோடனே நேம் அண்ட் இமெயில் அண்ட் சப்மிட் அப்படிங்கிற 3 ஆப்ஷன்ஸ் வந்துருக்கு. ஸோ இதில் வந்துட்டு நேம் அப்படின்னா வந்துட்டு நம்ம இன்ஃபோ மீடியா அப்படின்னு நம்ம டைப் பண்ணுறோம். ஸோ அடுத்து இமெயிலில் வந்துட்டு ஒரு டேட்டா டைப் பண்ணுவோம். ஸோ இன்ஃபோ மீடியா
@gmail.com. ஸோ இந்த நம்ம நேம் அண்ட் இமெயிலை கொடுத்துட்டோம். ஸோ இப்போ சப்மிட் கொடுத்தா நமக்கு என்ன அவுட்புட்ஸ் வருதுன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம சப்மிட் பண்ணோன்னே யூ ஹேவ் என்டர்ட் அப்படிங்கிற வந்து யுவர் நேம் அண்ட் யுவர் இமெயில். ஸோ இது ரெண்டுமே டிஸ்பிளே ஆகிடுச்சு. ஸோ இது ரெண்டுமே எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தா நம்ம டைனமிக்காக ஒரு சர்வர்லேருந்து வந்த டேட்டா. ஸோ ஃபஸ்ட் நம்ம நேம் அண்ட் இமெயிலை சப்மிட் பண்ணோடனே அது வந்து சர்வருக்கு போய் அந்த சர்வரில் இருக்கிற ஸ்ட்ரிங்கில் வந்து அசைன் ஆகி அதுக்கப்புறம் இந்த ரேசர் சின்டாக்ஸை யூஸ் பண்ணி அங்கே இருக்கிற டேட்டாவை நம்ம ஃபெட்ச் பண்ணிட்டு வந்திருக்கோம். ஸோ இதுதான் வந்து ASP.NET வந்து எப்படி ஃபார்ம்ஸ் வந்து ஒர்க் ஆகுது அப்படிங்கிறதுக்கான ஒரு எக்ஸாம்பிள். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ASP.NET ஆப்ஜெக்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது வந்து ஆப்ஜெக்ட்ஸ் அப்படிங்கிறது ஒன்றுமே கிடையாது. ஸோ இப்போ வந்து நம்ம யூஸ் பண்ணதுக்கப்புறம் போஸ்ட் அப்படின்னு யூஸ் பண்ணோம். ஸோ அது ஒரு ஆப்ஜெக்ட். ஸோ இது வந்து இன்பில்ட்டாக வந்து சில ஆப்ஜெக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத வந்து இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் நம்ம விஷுவல் ஸ்டுடியோக்கு போகலாம். ஸோ இந்த இடத்துல வந்து @isPost அப்படின்னு பார்த்துருக்கோம். ஸோ ஆக்சுவலாக வந்து இது வந்து ஒரு பேஜ் ஆப்ஜெக்ட்னு சொல்லலாம். எதனால் அப்படின்னா வந்து ASP.NETல இன்பில்ட்டாக இருக்கிற ஒரு பேஜ் ஆப்ஜெக்ட். ஸோ இந்த இடத்துல ரிக்வெஸ்ட் அப்படிங்கிற ஒன்று இருக்குது. ஸோ இதுவும் வந்து ஒரு பேஜ் ஆப்ஜெக்ட். ஸோ இதெல்லாமே வந்துட்டு நம்ம ASP.NETல நம்ம பார்க்குற பேஜ் ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ அப்புறம் வந்துட்டு நம்ம contact.cshtml போனோம் அப்படின்னா வந்து இந்த இடத்துல வந்து @page.title அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த page.title அப்படிங்கிறது இது வந்து ஒரு இன்பில்ட்டான பேஜ் ஆப்ஜெக்ட். ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம இந்த இடத்துல வந்து ரெண்டர் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ எதுக்காக அந்த ரெண்டர் கான்செப்ட்ஸ் அப்படின்னு பார்க்குறோம் அப்படின்னா இப்போ வந்து நம்ம என்ன பேஜ் யூஸ் பண்ணாலும் இந்த ரெண்டர் பாடி அப்படின்னு கொடுத்துருந்தா ஸோ அதுக்குள்ளே மட்டும்தான் நம்மளோட கண்டென்ட் டிஸ்பிளே ஆகும். ஸோ அதுக்காக தான் வந்து இந்த ரெண்டர் செக்ஷன் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரெண்டர் செக்ஷன் ஃபீச்சர் அப்படின்னா வந்துட்டு நம்ம ஃபீச்சர்னு ஒரு செக்ஷன் க்ரியேட் பண்ணி அதில் என்ன டேட்டாவை கொடுக்குறோமோ அது எல்லாமே வந்து இந்த செக்ஷனுக்குள்ளே தான் வந்து ஃபீட் ஆகும். ஸோ அதனால தான் வந்து இது ரெண்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு இன்னொரு பேஜ் ஆப்ஜெக்ட் இருக்குது. அது என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா datetime.now அப்படின்னா ஸோ டேட் டைம் அப்படிங்கிறத நம்ம இப்போயே நம்ம பார்க்கலாம். ஸோ datetime அப்படின்னு கொடுத்தோன்னா வந்து நமக்கு கரண்ட் டேட் அண்ட் டைம் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி ஆட் பண்ணுவோம். ஸோ வந்து யூ ஹேவ் என்டர்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோம். ஸோ யூ ஹேவ் என்டர்ட் எந்த டைமில் என்ட்ரு பண்ணோம் அப்படின்னு யூஸ் பண்ணுறதுக்காக date and time அப்படின்னு கொடுத்து .now அப்படிங்கிறது யூஸ் பண்ணுறோம். ஸோ அப்போ வந்து நம்ம இதை திருப்பி ரன் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு யூ ஹேவ் என்டர்ட் அட் திஸ் டைம், அதாவது வந்து நம்ம எந்த டைமில் கரெக்டாக அதை ரன் பண்ணோம் அப்படிங்கிறது வந்து எக்ஸாக்டாக நமக்கு வந்து இந்த அவுட்புட்ஸ் வரும். ஸோ இப்போ இது எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம இப்போ பேஜில் போய் பார்க்கலாம். ஸோ நம்ம இதை ரிஃப்ரெஷ் பண்ணியாச்சு. ரிஃப்ரெஷ் பண்ணோன்னே நமக்கு வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் கேட்கும், நம்ம எஸ் கொடுத்துடணும். ஸோ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா வந்து லாஸ்ட் டைப் அந்த ஃபார்ம் யூஸ் பண்ணோம் அப்படிங்கிற எக்ஸாக்ட் டைம் வந்துருச்சு. ஸோ யூ ஹேவ் என்டர்ட் அட் 1:02 and 6 PM. ஸோ இதை வந்து அகைன் நம்ம அதை கிளியர் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து இந்த பேஜை வந்து ரீசெட் கொடுத்துட்டோம். ஸோ இப்போ வந்து ரிஃப்ரெஷ் ஆனோடனே வந்து ப்ளைன் பேஜாக நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து இப்போ நம்ம நேம் அகைன் நம்ம டைப் பண்ணுறோம். ஸோ டைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இது எந்த டேட் அண்ட் டைமில் வந்து எக்ஸாக்டாக ஒர்க் ஆகிருக்கு அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல நம்ம கரெக்டாக அதோட மைக்ரோ செகண்ட்ஸோடு வந்து நமக்கு இன்க்ளூட் ஆகிருக்கு. இன்க்ளூட் அதோட டேட்டு கூட நமக்கு கிடச்சிருக்குது. ஸோ யூ ஹேவ் என்டர்ட் 9/18/2016 அது கூட நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ இதில் வந்து இன்னொரு பேஜ் ஆப்ஜெக்ட் இருக்குது. ஸோ அதை எப்படி யூஸ் பண்ணுறது? ஸோ நம்ம HTML வந்துட்டு ஒரு சிம்பிள் ஆங்கர் டேக் யூஸ் பண்ணுவோம். ஸோ ahref அப்படிங்கிற ஒரு ஆங்கர் டேக் யூஸ் பண்ணுவோம். ஸோ அது யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இங்கே எப்படி வந்து ஆக்ஷன் டேக் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து @action அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ @actionல வந்துட்டு action.href அப்படின்னு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா வந்துட்டு ஸோ நமக்கு வந்துட்டு href அதாவது ஈஸியாக வந்து ஒரு ஹைப்பர் ரெஃபரன்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த hrefல வந்துட்டு நம்ம 3 பேராமீட்டர் பாஸ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எந்த பேஜுக்கு நம்ம போக போகிறோம் அப்படிங்கிறது. ஸோ சிம்பிளாக நம்ம வந்து google.com அப்படிங்கிற ஒரு வெப் பேஜுக்கு போகிறோம் அப்படின்னா வந்துட்டு அந்த பேஜ் கொடுத்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து அதோட பேராமீட்டர்ஸ் வந்து கொடுக்கணும். ஸோ அதோட நேம்ஸ் என்ன அப்படின்னு கொடுக்கணும். ஸோ go to home page அப்படின்னு நம்ம கொடுக்கலாம். go to home page அப்படிங்கிற நம்ம கொடுத்துட்டோம். ஸோ இப்போ வந்து இது நம்ம கொடுத்த என்ன அவுட்புட் வருது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம இந்த href நம்ம கொடுத்தாச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம பேஜுக்கு போய் நம்ம இதை ரீலோட் கொடுத்தோம் அப்படின்னா வந்து நமக்கு என்ன அவுட்புட்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நமக்கு சம் எக்ஸப்ஷன்ஸ் வந்திருக்கு. ஸோ என்ன எக்ஸப்ஷன் அப்படின்னு பார்த்தா வந்து இட்ஸ் நாட் அ வேலிட் பாத். ஸோ நம்ம கரெக்டான பாத் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்திருக்கு. ஸோ இது எப்படி இந்த பாத்தை நம்ம கிளியர் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ நம்ம @href வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணாதனால தான் நமக்கு இந்த எரர் வந்திருக்கு. ஸோ அது வந்து எப்படி ரெக்கவர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா html அப்படிங்கிற ஒரு கிளாஸ் யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த href யூஸ் பண்ணலாம். ஸோ html.action அப்படிங்கிறது கொடுத்தோம் அப்படின்னா வந்து ஸோ இது வந்து எப்படி நம்ம கரெக்டான ஒரு பாத்துக்கு போகுது அப்படிங்கிறது இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ html கொடுத்து டாட்க்கு அப்புறம் என்ன மெத்தட்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து @href வந்து எங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு ஆங்கர் டேக்குள்ளே யூஸ் பண்ணணும். ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணாதனால தான் நமக்கு வந்துட்டு சம் எரர்ஸ் நம்ம ஃபேஸ் பண்ணதாகி போச்சு. ஸோ இப்போ வந்து hrefல வந்துட்டு @href அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணிவிட்டு ஸோ இதுக்குள்ளே வந்து நம்ம லிங்க்ஸை பாஸ் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு நமக்கு வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகும். ஸோ இந்த இடத்துல வந்து
லிங்க்ஸ் வந்து எப்படின்னு பாஸ் பண்ணலாம். ஸோ http/google அப்படின்ற ஒரு லிங்க் நம்ம மென்ஷன் பண்ணிட்டோம். ஸோ இந்த ஹெச்ரெஃப் நம்ம வந்து இப்போ க்ளோஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இதோட லிங்க்ஸ் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம ஆங்கர் டேக்கில் வந்து நம்ம கரெக்டான லிங்க் பாஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து கோ டு லிங்க் அப்படிங்கிற ஒரு நேம் மென்ஷன் பண்ணிட்டோம். ஸோ இதோட அவுட்புட்ஸ் எப்படி வருது அப்படிங்கிறது இப்போ பார்க்கலாம். ஸோ நமக்கு வந்து சம் எக்ஸப்ஷன்ஸ் வந்து த்ரோ ஆகிருக்கு. ஸோ அது என்ன எக்ஸப்ஷன் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஸோ வந்து வெப் HTTP எக்ஸப்ஷன்ஸ் தான் நமக்கு அகைன் த்ரோ ஆகிருக்கு. ஸோ வந்து இந்த லைனில் தான் அது த்ரோ ஆகிருக்கு அப்படிங்கிறதுனால ஸோ எதனால் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இது வந்து நம்ம சிங்கிள் குவாட்ஸ்குள்ளே யூஸ் பண்ணதுனால நமக்கு வந்து இந்த ஹெச்ரெஃப் நமக்கு வந்து எக்ஸப்ஷன் த்ரோ ஆகிருக்கு. ஸோ இப்போ வந்து இதை ரன் பண்ணி நமக்கு எக்ஸப்ஷன்ஸ் கரெக்டாக இல்லாமல் கிளியராக வருதா அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஸோ இந்த எரர்ஸ் வந்து நமக்கு வந்து இந்த லிங்க்கில் வந்து அக்கர் ஆகலை. பட் வந்து நமக்கு வந்து இந்த HTTP ரெஃபரன்ஸ் இந்த ஃபார்மில் தான் அந்த எரர் அக்கர் ஆகிருக்கு. ஸோ அகைன் இதை ரீஸ்டார்ட் பண்ணி நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஸோ அந்த ஃபார்ம்ஸில் தான் வந்து நமக்கு இந்த எரர்ஸ் அக்கர் ஆகிருக்கு. ஸோ இந்த எக்ஸப்ஷன் நம்ம எந்த ஆங்கிள் அப்படின்னு பார்த்தோன்னா வந்து நம்ம அந்த எக்ஸப்ஷன் வந்து இந்த லைனில் தான் அக்கர் ஆகிருக்கு. ஸோ வந்து நம்ம இப்போ இந்த ஆங்கர் டேக்கை யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்காக இந்த ஃபார்ம்ஸ் வந்து நம்ம இப்போதைக்கு அதை யூஸ் பண்ண வேண்டியதில்லை. ஸோ இது வந்து ஃப்யூச்சரில் வந்து எப்படி MVCயில் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து எப்படி இந்த லிங்க் கரெக்டாக ஒர்க் ஆகுது, அதாவது வந்துட்டு ASP.யில் யூஸ் பண்ணுற பேஜில் அப்படிங்கிற ஆப்ஜெக்டில் வந்து எப்படி இந்த HREF அப்படிங்கிறது கான்செப்ட் யூஸ் ஆகுது அப்படிங்கிறதுக்காக ஸோ இப்போ வந்து கோ டு லிங்க் அப்படிங்கிறத கொடுத்தோம். ஸோ கொடுத்தோன்னே என்ன அவுட்புட் வருது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து இட்ஸ் நாட் அ வேலிட் வர்ச்சுவல் பாத் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ எதுக்காக இந்த வர்ச்சுவல் பாத் அப்படிங்கிறது என்னன்னா நம்ம வந்து இனிஷியலாகவே வந்து இன்ட்ரொடக்ஷனில் வந்து ஒரு தப்பான பேஜ் கொடுத்தோம்னா நமக்கு வந்து அந்த சர்வர் இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. ஸோ அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஃபிசிக்கல் பாத் வர்ச்சுவல் பாத் அப்படிங்கிற 2 கான்செப்ட் யூஸ் பண்ணோம். ஸோ ஃபிசிக்கல் பாத் அப்படிங்கிறது வந்து நம்ம கம்ப்யூட்டரில் டேட்டா வந்து எங்கே ஸ்டோர் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது. ஸோ வர்ச்சுவல் பாத் அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம என்ன அப்படின்னா நம்ம கம்ப்யூட்டருக்குள்ளேயே வந்து ஒரு லாஜிக்கலாக வந்து ஒரு வர்ச்சுவல் சர்வர் க்ரியேட் பண்ணி அதில் வந்து எப்படி அந்த பாத்தை மென்ஷன் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான். ஸோ அதை எப்படி வந்து நம்ம ரெக்கவர் பண்ணி வந்து ஒரு வர்ச்சுவல் பாத்துக்கு வந்துட்டு இந்த கோ டு லிங்க் அப்படிங்கிற ஒரு லிங்க்கை நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து ஹெச்ரெஃப்ல வந்துட்டு கோ டு லிங்க் அப்படிங்கிறதுக்கு பதிலாக கோ டு லாகின் அப்படின்னு நம்ம அசைன் பண்ணலாம். ஸோ இந்த லாகின் பாத் எப்படி நம்ம மென்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா வந்துட்டு ஸோ வந்து இப்போ நம்ம வெப் பேஜில் வந்துட்டு அக்கௌண்ட் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் இருக்குது. ஸோ அந்த அக்கௌண்ட் அப்படிங்கிற ஃபோல்டரை வந்து நம்ம இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறோம். ஸோ அக்கௌண்ட் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணியாச்சு. ஸோ இந்த அக்கௌண்ட்டுங்கிற பேஜை நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த இடத்துல வந்து லாகின் அப்படிங்கிற ஒரு ஃபைல் இருக்குது. ஸோ /login அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணுறோம். ஸோ லாகின்ங்கிறத மென்ஷன் பண்ணிவிட்டு இப்போ அவுட்புட்ஸ் எப்படி வருது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஸோ நம்ம ரீஸ்டார்ட் கொடுத்தாச்சு. ஸோ ரீஸ்டார்ட் கொடுத்தோன்னே இப்போ நமக்கு அந்த அவுட்புட்ஸ் எப்படி வருது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல கோ டு லாகின் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணால் நம்ம இடத்துல வந்து கரெக்டாக ரீடைரக்ட் ஆகலை. ஸோ அதனால் வந்து 404 அப்படிங்கிற ஒரு எரர் வந்திருக்கு. ஸோ இது எப்படி நம்ம ரெக்கவர் பண்ணுறது அப்படிங்கிறது இப்போ பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஃபார்வர்ட் ஸ்லாஷ் நம்ம போட மிஸ் பண்ணியாச்சு. ஸோ அதனால தான் வந்து நம்ம இந்த எரர்ஸ் வந்திருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம இதை ரீஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா வந்து நமக்கு வந்து கிளியராக வந்து அந்த லிங்க் வந்து ரீடைரக்ட் ஆகும். ஸோ நம்ம கோ டு லாகின் அப்படின்னு கிளிக் பண்ணோன்னே நமக்கு எக்ஸாக்டாக வந்து லாகின் பேஜுக்கு ஈஸியாக ரீடைரக்ட் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் வந்து நம்ம இந்த ASP.NETல பேஜ் ஆப்ஜெக்டில் இருக்கிற மெத்தட்ஸ், அதாவது வந்து HREFஆக இருக்கட்டும், இல்லை ரிக்வஸ்ட் மெத்தட், இல்லை ஈஸ்போஸ்ட், ஈஸ்கெட், அந்த மாதிரி நிறைய மெத்தட்ஸ் எல்லாமே வந்து இந்த பேஜ் ஆப்ஜெக்ட்ஸ் கீழே தான் வருது. ஸோ நெக்ஸ்ட் வந்து எப்படி வந்து நம்ம வெப் பேஜஸில் வந்து ஃபைல்ஸ், அதாவது ஒரு சாம்பிள் டெக்ஸ்ட் ஃபைல்ஸை வந்து நம்ம எப்படி ஆக்சஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது இப்போ பார்க்கலாம். ஸோ நம்ம வந்துட்டு இப்போ ஒரு சாம்பிளாக ஒரு டெமோ டெக்ஸ்ட் ஃபைல் நம்ம அந்த இடத்துல க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ வந்து வெப்சைட் 4 அப்படிங்கிற சொல்யூஷனுக்கு கீழே வந்து மறுபடியும் நம்ம ஆட் அப்படின்னு கொடுத்தோம்னா ஆட் நியூ ஐட்டம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். நியூ ஐட்டமில் வந்து ஸ்க்ரால் பண்ணி இந்த டெக்ஸ்ட் ஃபைல் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிட்டோம். ஸோ இந்த இடத்துல demo.txt அப்படிங்கிற ஒரு ஃபைல் நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ இதில் வந்துட்டு சும்மா ஒரு சாம்பிள் டெக்ஸ்ட் நம்ம கொடுக்கலாம். ஸோ இந்தியா, தமிழ்நாடு அப்படிங்கிற 2 டெக்ஸ்ட்டு வந்து நம்ம இப்போ வந்து சேவ் பண்ணியிருக்கோம். ஸோ demo.txtயில். ஸோ இது எப்படி நம்ம சர்வரில் இன்வோக் பண்ணுறது அப்படிங்கிறது இப்போ பார்க்கலாம். ஸோ இதை வந்து நம்ம எந்த இடத்துல ரீடைரக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது நல்லா பார்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து நார்மலாக வந்து ஹோம் டைரக்டரியிலேயே வந்துட்டு demo.txt அப்படிங்கிற ஃபைல் இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம form.cshtml வந்து எப்படி C# கோட்ஸ் யூஸ் பண்ணி இதை இம்போர்ட் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி C# கோடை இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னா @ அண்டு கர்லி ப்ராக்கெட்ஸ் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த ரேசர் ஃப்ரேம் ஒர்க் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம எப்படி அந்த ஃபைலை வந்து க்ரியேட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம்.
ஸோ வேர் அப்படிங்கிறது வந்து ஒரு வேரியபிள் நேம். அதாவது வந்து நம்ம நார்மல் .NETல வந்து இன்ட், ஃப்ளோட் அப்படிங்கிற டேட்டா டைப்பை மென்ஷன் பண்ணுவோம். பட் இந்த இடத்துல வந்து வேர் அப்படி எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ நம்ம வேர் கொடுத்து ஒரு டேட்டா கொடுக்குறோம் அப்படின்னா அது டைனமிக்காக அந்த வேரியபிளை வந்து இன்டிஜராக இருந்தால் இன்டிஜராக எடுத்துக்கும், இல்லை ஃப்ளோட்டாக இருந்தால் ஃப்ளோட்டாக எடுத்துக்கும். ஸோ இங்கே வேரில் வந்துட்டு டேட்டா ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து அந்த ஃபைலுக்கு வந்து கரெக்டாக பாத்தை வந்து மேட்ச் பண்ணிடுறோம். ஸோ வந்து சர்வர் டாட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி சர்வர் டாட் மேப் பாத் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை கொடுக்குறோம். ஸோ மேப் பாத்தில் வந்துட்டு இந்த ஃபைல் நேம் வந்து நம்ம அப்சல்யூட்டான இந்த ஃபைல் நேம் வந்து எப்படி மென்ஷன் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு இந்த ஃபைல் நேம் வந்துட்டு form.cshtmlங்கிறதுல வந்து demo.txt. ஸோ இது ரெண்டுமே வந்து சேம் பாத்தில் இருக்கிறதுனால வந்துட்டு நம்ம டேரெக்டாக demo.txt அப்படிங்கிற ஃபைலை வந்து இந்த இடத்துல நம்ம மென்ஷன் பண்ணியாச்சு. ஸோ வந்து நம்ம இந்த மேப் பாத்தில் வந்து demo.txt அப்படிங்கிற ஃபைலை வந்து நம்ம ஈஸியாக கெட் பண்ணியாச்சு. ஸோ அதை எப்படி வந்து நம்ம ரீட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதை எப்படி ரீட் பண்ணி ஒரு அரேயில் நம்ம புஷ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ வந்து இந்த இடத்துல வந்து ஒரு அரே அப்படிங்கிறத ஒன்று க்ரியேட் பண்ணுறோம். ஸோ இந்த அரேயில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டன்ஸ், அதாவது வந்து இதுக்கு ஒரு வேரியபிள் நேம் க்ரியேட் பண்ணுறோம். ஸோ இந்த இடத்துல வந்து டேட்டா ஃபைல் அப்படிங்கிற ஒரு அந்த வேரியபிளை ஆக்சஸ் பண்ணி டாட் ரீட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் யூஸ் பண்ணுறோம். ஸோ ரீடில் வந்து என்ன கொடுக்குறோம் அப்படின்னா ரீட் ஆல் லைன் அப்படிங்கிறத நம்ம கொடுக்குறோம். ஸோ டேட்டா ஃபைலை வந்து நம்ம இங்கே கொடுக்கக்கூடாது. ஸோ இங்கே வந்து ஜஸ்ட் ஃபைல் அப்படின்றது மட்டும் தான் கொடுக்குறோம். ஸோ ஃபைல் கொடுத்து ரீட் ஆல் லைன்ஸ் அப்படின்னு கொடுத்து, ஸோ இதுக்குள்ளே தான் நம்ம வந்து அந்த டேட்டா ஃபைல் அப்படிங்கிற வேரியபிள் நேமை பாஸ் பண்ண போகிறோம். ஸோ டேட்டா ஃபைல் அப்படிங்கிறத நம்ம பாஸ் பண்ணியாச்சு. ஸோ இந்த இடத்துல டேட்டா அப்படிங்கிற அந்த வேரியபிள் நேமில் தான் வந்துட்டு நம்ம அந்த demo.txt அப்படிங்கிற ஃபைலோட ஃபுல் டேட்டாஸ் இருக்குது. ஸோ இதை எப்படி நம்ம இந்த இடத்துல டிஸ்பிளே பண்ண வைக்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த கோட்டோ லிங்க் அப்படிங்கிற அந்த ஆங்கர் டேக் நமக்கு தேவையில்லை. ஸோ அதை ரிமூவ் பண்ணிவிட்டு ஸோ இந்த இடத்துல வந்து எப்படி அந்த டேட்டா டிஸ்பிளே ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அகைன் வந்து நம்ம C# கோட் யூஸ் பண்ணணும் அப்படின்னா வந்து @ சிம்பிள் யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ இந்த டேட்டா வந்து எப்படி டிஸ்பிளே பண்ண வைக்க போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நம்ம பிகினரே முன்னாடி பார்த்த மாதிரி எந்த இடத்துல வந்து மல்டிபிள் டேட்டாஸ் ஆக்சஸ் பண்ணுறோமோ அந்த இடத்துல ஃபார் ஈச் அப்படிங்கிற கான்செப்ட் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபார் ஈச் அப்படின்னு கொடுத்து இந்த ஃபார் ஈச்சில் வந்து நம்ம கண்டிஷன்ஸ் கொடுக்குறோம். ஸோ அதாவது வந்துட்டு நம்ம நார்மலாக ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணுறோம். ஸோ வந்து நம்ம டெக்ஸ்ட் ஃபைலில் இருக்கிறது எல்லாமே ஸ்ட்ரிங் வேரியபிள் அப்படிங்கிறனால ஸ்ட்ரிங் எஸ் அப்படின்னு கொடுத்து எஸ் இன் டேட்டா அப்படின்னு கொடுக்குறோம். ஸோ இது என்ன மீன் பண்ணுது அப்படின்னா வந்துட்டு இந்த ஃபார் ஈச்சில் இருக்கிற ஸ்ட்ரிங் எஸ்ஸுங்கிறது வந்துட்டு இந்த டேட்டா அப்படிங்கிற அரேயில் வந்து ஆக்சஸ் பண்ணுது அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து எப்படி நம்ம ரைட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு HTML பேஜுக்குள்ளேயே ரைட் பண்ணிக்கலாம், இல்லை வந்து டேரெக்டாக இப்போயே வந்து response.write அப்படின்னு கொடுத்து கூட நம்ம ரைட் பண்ணிக்கலாம். ஸோ response.write அப்படின்னு கொடுத்து ஸோ இந்த ரைட்குள்ளே வந்து எஸ் அப்படிங்கிறத நம்ம புஷ் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு நமக்கு வந்து இதில் இருக்க டேட்டா எல்லாமே டிஸ்பிளே ஆகும். ஸோ இப்போ இதோட அவுட்புட்ஸ் எப்படி வருது அப்படிங்கிறது இப்போ நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல நம்ம பார்த்தோம்னா இந்தியா தமிழ்நாடு அப்படிங்கிற demo.txtங்கிற ஃபைலை வந்து நமக்கு ரீட் பண்ணிடுச்சு சர்வர்லேருந்து. ஸோ அதோட அவுட்புட்ஸ் நமக்கு வந்து கிளியராக கிடச்சிருக்கு. சப்போஸ் இது வந்து நம்ம எக்ஸாக்டாக இது ஃபைலில் இருந்தால் ரீட் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்க்குறதுக்காக நம்ம ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்தோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து சோர்சஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ இதில் வந்து நெட்வொர்க் அப்படிங்கிற ஆப்ஷனில் போயிட்டு என்ன டேட்டாவை ரீட் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா ஸோ இந்த இடத்துல வந்து நேம்ஸ் நமக்கு காட்டும். ஸோ இதில் வந்துட்டு எல்லாமே நமக்கு தெரியும், அதாவது வந்து என்ன ஃபைலை எப்படி ரீட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை நம்ம செக் பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு நம்ம வந்து இதில் வந்து நெட்வொர்க் டிராஃபிக் பார்த்தோம் அப்படின்னா வந்து எவ்வளோ யூஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறதுலேயே தெரிஞ்சிடும் நமக்கு வந்து இந்த ஃபைலை ரீட் பண்ணியிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம இந்த சாப்டரில் வந்துட்டு எப்படி வந்து ASP.NETல வந்து ஃபார்ம்ஸ் அப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து அதோட ஆப்ஜெக்ட்ஸ் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது பார்த்தோம். தென் வந்துட்டு எப்படி ஒரு ஃபைலை வந்து நம்ம வெப்பேஜில் வந்து ரீட் பண்ணி அதை வந்து வெப்பேஜில் ரைட் பண்ணுறது அப்படிங்கிறது பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் சாப்டரில் வந்துட்டு ASP.NETல வந்து எப்படி டேட்டா பேஸஸ் யூஸ் பண்ணுறோம், தென் வந்துட்டு அதில் வந்து எப்படி ஹெல்ப்பர் கிளாஸஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் பார்க்கலாம். தேங்க்யூ.